விடைகள் பாருங்க. விடைகள் அப்படின்னா 8 வகைப்படும். நம்ம ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 8க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து இது வருது, இதுவும் இது வருது. ஓகேங்களா? சேமா இருக்கு அதனால. நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு 3ம் சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இந்த 3 விடை வகைகளையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெளிப்படை விடை வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 5மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்க, சுட்டு விடைகள் அப்படின்னா, கேட்குற கொஷினுக்கு ஏதோ ஒரு பிளேஸையோ, பொருளையோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சுட்டி காட்டுறது தான் வந்து சுட்டு விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மறைவிடை. மறைவிடை அப்படின்னா நமக்கு தெரியும். மறுத்து கூறுதல் தான் பார்த்தீங்கன்னா மறைவிடை. "நீ கடைக்கு போவறியா?" அப்படின்னு கேட்டா, "போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றது வந்து மறைவிடை. நெக்ஸ்ட்டு நேர்விடை. நேர்விடை அப்படின்னா, கேட்குற கொஷினுக்கு வந்து பாசிட்டிவா ஆன்சர் பண்ணுறது. அதாவது உடன்பட்டு கூறும் விடை. "கடைக்கு போவாயா?" அப்படின்னா, "போவேன்" அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்விடை. நெக்ஸ்ட்டு ஏவல் விடை. ஏவல் விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டேன் என்று மறுப்பதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏவுதலாக கூறுது. "நீ செய்வாயா?" அப்படின்ற கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "நீயே செய்யேன்" அப்படின்ற மாரி மறுக்கிறதையே வந்து ஒரு மாரி ஏவலா சொல்றது தான் என்னது அப்படின்னா, ஏவல் விடை. நெக்ஸ்ட்டு வினா எதிர். வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை வந்து கேட்பது தான் வந்து வினா எதிர். இப்போது நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா, அதுக்கு ஆன்சராக வந்து இன்னொரு கொஷினாவே நம்ம சொல்கிறது. "என்னுடன் ஊருக்கு வருவாயா?" அப்படின்னா, "வராமல் இருப்பேனா?" அப்படின்றதும் ஒரு கொஷினாவே அதுக்கு ஆன்சர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு உற்றது உரைத்தல். ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஆல்ரெடி நடந்ததையே வந்து நம்ம ஆன்சராக சொல்கிறது. அப்போ வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உற்றது உரைத்தல். அப்போ நீ வந்து நம்ம விளையாட கூப்பிடுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் நடந்ததுனாலயோ, இல்ல விளையாடினதாலோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்றது தான் உற்றது உரைத்தல் விடை. நெக்ஸ்ட்டு ஊறுவது கூறல் அப்படின்னா, நடக்க போறது வந்து சொல்றது. இப்ப அதே சேம் வந்து நீ வரையான்னு கூப்பிடும்போது, விளையாடுனா கால் வலிக்கும் அப்படின்னு நடக்க போறத வந்து சொல்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உறுவது கூறல். நெக்ஸ்ட்டு இனமொழி. இனமொழி வந்து வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடைய வந்து கூறுறது. சம்மந்தமே இல்லாம ஆன்சர் பண்றது. இப்போ இங்க பாருங்க, "உனக்கு கதை எழுத தெரியுமா?" அப்படின்ற கொஷினுக்கு, "நீ கதை எழுத தெரியுமான்னா" அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஆனா அதுக்கு இங்க என்ன சொல்றாங்க? "கட்டுரை எழுத தெரியும்" அப்படின்னா வேறொரு ஆன்சர சொல்றது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, இனமொழி விடை.